தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள் விளக்கப்பட்டுள்ளன. அந்நூலின் 52வது படலமாக தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் உள்ளது. இதில் சோமசுந்தர பெருமான் வறுமையில் வாடிய வேதியனாகிய தருமி என்பவனுக்கு செண்பக பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை தானே எழுதி கொடுத்து பொற்கிழி பெற்றுக் கொடுத்ததாக இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. செண்பகத் தோட்டத்தில் பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவி பூங்குழலியோடு இருந்தபோது அவளுடைய கூந்தலிலிருந்து மணம் வருவதை அறிந்தான். பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையில் மணம் உண்டா அல்லது செயற்கையாக மலர்களை சூடிக்கொள்வதால் மணம் வருகிறதா என்ற சந்தேகம் எழுந்தது. தனது சந்தேகத்தினை தீர்ப்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என அறிவிக்க செய்தான். மதுரை சொக்குநாதரை வணங்கும் தருமி என்ற ஏழை ஆதிசைவர் தன்னுடைய மன வாழ்க்கைக்காக காத்திருந்த போது மன்னன் அறிவித்த 1000 பொற்காசுகள் போட்டியை பற்றிய செய்தி தெரிந்தது. தனக்கே அந்த பரிசு வேண்டும் என்று சொக்கநாதரிடம் முறையிட அங்கு வந்த சொக்கநாதர் புலவராக மாறி பாண்டியன் சந்தேகம் தீர்க்கும் பாடலின் ஓலையை தருமிக்கு அளித்து இதை மன்னனிடம் காண்பித்து பரிசு பெற்றுக்கொள் என கூறினார். தருமியும் மன்னரின் அவைக்கு சென்று இறைவன் கொடுத்த பாடலை படித்தான். அந்த பாடலில் பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மணம் உண்டு என்ற செய்தி மறைமுகமாக கூறப்பட்டிருந்தது. தருமியின் பாடலை கேட்ட மன்னன் தனது சந்தேகம் தீர்ந்தது என்று பரிசினை தருமிக்கு கொடுத்தார். ஆனால் அவையில் இருந்த தலைமை புலவர் நக்கீரன் அந்த பாடலில் பொருட்குற்றம் இருப்பதாக கூறி பரிசினை தடுத்து விட்டார். தருமி சொக்குநாதர் கோயிலில் உள்ள இறைவனிடம் நடந்ததை கூறி முறையிட இறைவன் மீண்டும் புலவராக வந்து தருமியுடன் இணைந்து அவைக்கு சென்று நக்கீரனோடு வாதம் செய்தார். நக்கீரன் இயற்கையாக கூந்தலுக்கு மனமில்லை என்று மறுத்தே கூறி வந்தார். அதனால் கோபம் கொண்ட சொக்கநாத புலவர் தேவலோக பெண்ணின் கூந்தலுக்குமா இயற்கையில் மனமில்லை என்று கேட்க, ஆம், தேவலோக பெண்ணின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனமில்லை என்றார் நக்கீரர். மிகவும் கோபம் அடைந்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணால் நக்கீரனை எரித்ததாக கூறப்படுகிறது. ஆங்கிலத்தை நுனிநாக்கில் தவழவிடும் எமது அமிர்தம் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்கள் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலத்தை நாடகமாக இப்பொழுது தமிழில் தவழவிடப் போகிறார்கள். கண்டு மகிழுங்கள். நன்றி.